ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே ஒரு சில முக்கியமான தகவல்களையும் டீட்டெயிலா பார்க்கலாங்க. திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்களை வீடியோவாகவும் நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட்ஸாகவும் தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா தர்ஷன் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதே மாதிரி இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ரொம்ப சீக்கிரமா தீர்ந்துருச்சு. காலையில 5:50 எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தது. அதுவுமே காலையில ஒரு 7 மணி ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கான டோக்கன் எல்லாம் முடிஞ்சு கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் வியாழக்கிழமை மட்டும் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கான ஸ்லாட் மட்டுமே தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் கவுண்ட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில எப்பயும் போல 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க இன்னைக்கு நேத்திர தர்ஷன் பார்க்கறதுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,887 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 8லேருந்து 10 மணி நேரம். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். ஸ்ரீவாரி மெட்டிலையும் டோக்கன்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க நடந்து போறோம்னா நடைபாதை வழியா நடந்து போகலாம். பட் டிக்கெட்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டிக்கெட்டுக்காக தான் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பஸ்ல டிராவல் பண்றது பெஸ்ட். நேரடி சர்வதர்ஷனத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல நீங்க கோவில்களுக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா வார இறுதி நாட்கள்ல தரிசனம் பார்க்குறவங்களுக்கு முக்கியமா ஆன்மீக சுற்றுலா மாதிரி பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்க முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சார்பில் ராமேஸ்வரத்துல இன்னைக்கு அதாவது மார்ச் 5ஆம் தேதி முதல் அரசு பஸ்ல 80 ரூபாய் கட்டணத்துல ஆன்மீக இன்ப சுற்றுலா செல்லும் திட்டங்கள் துவக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல ராமேஸ்வரம் ஆன்மீகம் சுற்றுலா தலங்களுக்கு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் போதிய பஸ் வசதியின்றி தனியார் வாகனங்களை கூடுதல் செலவு செய்து சிரமப்படுறதாகவும், இதனை தவிர்க்க அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று ராமேஸ்வரத்தில் அதாவது 5ஆம் தேதியிலிருந்து ராமேஸ்வரம் ஆன்மீக மற்றும் சுற்றுலா பஸ் சேவை துவங்கப்பட்டிருக்கதாகவும், இந்த பஸ் காலையில 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் சனி ஞாயிறு மட்டுமே இயங்கும். ஸோ வீக்கெண்டில் நீங்க இந்த மாதிரி தர்ஷன் பார்க்க போறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருக்கோயில்கள் ஒவ்வொரு திருக்கோயில்கள் தீர்த்தங்கள் வழியா கூட்டிட்டு போறாங்க. ஆகிய 9 இடங்களுக்கு 5 பஸ்கள் இயக்கப்படுது. ஒருவருக்கு கட்டணமா 80 ரூபாய் மட்டும்தான் சார்ஜஸ் பண்றாங்க. பயணிகள் எங்கு வேண்டுமானாலும் இறங்கி அடுத்து வரும் சுற்றுலா பஸ்ஸில் ஏறி செல்லலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12 நிமிடத்துக்கு ஒரு பஸ் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அது எந்த வழியில ரூட்ல இயங்குது, எந்தெந்த இடங்களை கவர் பண்றாங்க அப்படின்றதையுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசம் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் ஆப்ஷனா இருக்கு. ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசத்துக்கு இந்த மாசம் ஓப்பன் ஆகும். ஏப்ரல் மே தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசில இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். மேபி இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் பஸ் டிக்கெட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக எல்லா தர்ஷன் டிக்கெட்டோட கவுண்டிங்குமே குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இயோ அறிவிச்சிட்டாங்க. அதனால இந்த பஸ் டிக்கெட் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்டோட கவுண்டிங்கும் ரெடியூஸ் பண்ற ஐடியால தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இன்னும் ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் இந்த மாசம் அதோட அப்டேட் கண்டிப்பா தெரிஞ்சிடும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டிங் குறைக்கிறாங்களா இல்ல ஹோமம் டிக்கெட் மட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த அப்டேட் ஏப்ரல் மாசம் அதே மாதிரி மே மாசத்துக்கு நீங்க டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தின எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு சில பக்தர்கள் ஒரு டிக்கெட் பத்தி தொடர்ச்சியா டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா இங்க பார்க்கக்கூடிய இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம சேவை ஒரு டேட்ல புக் பண்ணியிருப்போம், தரிசனம் நமக்கு இன்னொரு டேட்ல கிடைச்சிருக்கும். அப்போ நான் எந்த டேட்ல திருமலைக்கு தரிசனம் போகணும், 2 டேட்லயே போகணுமா இல்ல தர்ஷன் டேட்ல மட்டும் போகணுமான்னு சொல்லி புதுசா புக் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன்ல இருக்க பேசிக்கான விஷயம் என்னன்னா சேவாவுக்கு நீங்க போக முடியாது.
நீங்க வந்து சேவா வந்து மார்ச் மாசம் ஒரு 10ஆம் தேதி புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தரிசன டேட்டு 12ஆம் தேதி புக் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த 10ஆம் தேதி திருமலைக்கு போகணுமா? 12ஆம் தேதி திருமலைக்கு போகணுமா? அப்படின்னா, நீங்க 12ஆம் தேதி தான் போகணும். உங்களோட தர்ஷன் டிக்கெட்ட பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு தர்ஷன் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நாள்ல மட்டும் போனா போதும். சேவா வந்து நீங்க மொபைல்லயோ, டிவிலயோ எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். பார்க்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். அது உங்க விருப்பம். பட் கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூ. 300 தரிசன டிக்கெட். தரிசன நாள்ல மட்டும் தான் உங்கள திருமலையில அலோவ் பண்ணுவாங்க. இத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இத தொடர்ச்சியா டவுட்டா கேட்டிருந்தீங்க. அதனால தான். அதுக்கப்புறம் கீழ் திருப்பதியில ஏதாவது உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. கேன்சல் ரூம்ஸ் இருந்தா நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு டூரிசத்துல சென்னையிலேருந்து டெய்லியுமே திருமலைக்கு பஸ்ஸஸ் வந்து போகுது. அதாவது டூர் பேக்கேஜஸா நம்மளுக்கு திருப்பதிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி, சேலம், மதுரை, ஒசூர் வழியா வந்து பெங்களூர் வழியா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடலூர், பாண்டிச்சேரி வழியா போகுது. இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து இருக்கு. இதுல வந்து மார்ச் மாசத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணுங்க. இதுல கேன்சல் பண்ணா கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து எவ்வளோ? உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும்? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கணும். பஸ்ல கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏசி கோச் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி நீங்க வால்வோ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியும். உங்களுக்கு மார்ச் மாசத்துல நெறைய டேட்ஸ்ல புக் ஆயிடுச்சு. மார்ச்ல வந்து கடைசி வீக்ல மட்டும் தான் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து நம்ம பேக்கேஜ் டூரா தான் வந்து போற மாதிரி இருக்கும். மத்தபடி மார்ச் மாசம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு எப்ப வேணாலும் தர்ஷன் போகலாம். இல்லன்னா நேரடி சர்வ தர்ஷன்ல கூட நீங்க சாமி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோவாவும் நம்ம அப்டேட்டாவும் ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.